शिव 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 அகக முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலக. நான் பாலஜோதிட புக்கு படிச்சுட்டு இருக்கேன் கடந்த 5 வருஷமா. அதுல இருந்து ஒரு சில கருத்துக்கள் ஆழ்குடி கண்டுல இருந்தானா ஆழ்குடி கிரகம் ஒரு ஜாதகத்துல கண்டுல இருந்தாங்கன்னா அடுத்தவங்க படம் நம்ம கோகம் கண்டு கூட போய் ஆழ்கு போய் உட்கார்ந்து இருந்தானா நம்ம படம் அடுத்தவங்க கைக்கு போவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா செவ்வாயும் சனியும் சேர்ந்து எந்த இடத்த பார்த்தாலும் அந்த அந்த இடம் பாத்தீங்கன்னா அந்த அந்த இடம் சம்பந்தப்பட்ட பலன்கள் கால சம்பந்தப்படும். ஒரு கிரகத்தின் பலனை எப்படி நிர்ணயம் பண்ணணும்னா, ஒரு கிரகம் என்ற இடம், அது வாங்கிய சாகம், அது அதனோட ஆதிபத்திய பலன், இதெல்லாம் சேர்த்துதான் இதனோட பலனை நம்ம சொல்லணும். இப்ப பாத்தீங்கன்னா லக்னத்தை பத்தி சொல்லணும்னா, லக்னாதிபதி நின்ற இடம், லக்னாதிபதி நின்ற சாகம், லக்னாதிபதி போய் எந்த இடத்துல போய் உட்கார்ந்து இருந்தா அதனோட பலன் வலுவாக செய்யும். அடுத்தது பரிவர்த்தனை யோகம். பரிவர்த்தனைங்கிறது ரெண்டு கிரகம் மாறி அமர்ந்து இருப்பதுதான் பரிவர்த்தனை யோகம். பரிவர்த்தனை என்பது ஆட்சி பெற்றதுக்கு சமம். இது பரிவர்த்தனை யோகத்தின் பலன் பாத்தீங்கன்னா அதன் தசாபுத்தி காலங்கள்ல செய்யும். ஒருத்தங்களோட ஜாதகத்துல தைமதி யோகமோ பரிவர்த்தனை யோகமும் வந்துட்டா அவங்க எவ்வளவு கீழே இருந்தாலும் அவங்க பாத்தீங்கன்னா முன்னுக்கு வந்துருவாங்க. அவ்வளவுதான். சொல்றேன் எல்லாம் பாடுபட்டு கஷ்டப்படுறேன், அடுத்த சக்சஸ் பண்ணிடுறேன்.